நடைபெறவிருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகமே உற்றுநோக்கும் ஒரு தொகுதியாக மதுரை தொகுதி மாறியிருக்கிறது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் போட்டியிடும் இந்த தொகுதி மிக மிக பரபரப்பான ஒரு தொகுதியாக மாறியதற்கான மிக முக்கிய காரணம், அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்பிலே களமிறக்கப்பட்ட இயக்குனர் சி சுந்தர் ஆரம்பத்திலே தெளிவாக தொகுதி பிரச்சனைகளை மட்டுமே பேசினார். தனிப்பட்ட விமர்சனங்கள் எதையுமே அவர் செய்யவில்லை. ஆனால் அதற்கு பதிலடி கொடுத்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்பொழுதுமே தன்னுடைய பதிலடியிலே சி சுந்தரையும் அவருடைய மனைவி திருமதி குஷ்பு சுந்தரையும் பற்றி சினிமா சங்கிகள் என்று தரம் தாழ்த்தி பேசி விமர்சித்தது. அதற்கு பதிலடி கொடுத்த சுந்தர் இந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யாமல் தொடர்ந்து தன்னை தொகுதிக்கு வெளியே இருந்து வந்தவன் என்று மட்டும் சொல்லி வரும் பிடிஆர், அவரும் இவ்வளவு ஆண்டுகள் வெளிநாட்டிலிருந்து தான் இங்கு வந்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளிலே இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தமே கூட தொகுதிக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க முடியவில்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனால் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கியது மட்டுமல்லாமல், முக்கியமாக தான் கொடுக்கும் ஒவ்வொரு பத்திரிகை பேட்டிக்கு பின்னாடி பேக்டிராப்பிலுமே இந்த குப்பை கோலங்களைத்தான் காட்டி தான் ஒரு திரைப்பட இயக்குனரை என்பதை சூசகமாக தெரிவித்தார். இதனிடையே நேற்று இறுதிக்கட்ட பிரசாரத்திலே பேசிக் கொண்டிருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்டத்தட்ட மனமுடைந்து அழுது விட்டார். அந்த பிரசாரத்தின் இறுதியிலே அவர் அழுத பொழுது தன்னுடைய தந்தை மறைந்த நினைவு அவருக்கு ஞாபகம் வருவதாகவும், அமெரிக்காவில் தான் இருந்து திரும்பி வந்ததற்கு காரணம் தன்னுடைய தந்தையினுடைய மறைவு என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு பலருமே அனுதாபம் தெரிவித்திருந்தாலும் தொகுதிக்கு பிடிஆர் தியாகராஜன் ஒன்றுமே செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அவர் வெற்றி பெறக்கூடாது என்று பலருமே முயற்சித்து வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், மதுரையை சுற்றியுள்ள எல்லா தொகுதிகளும் பிரசாரம் செய்தார்கள். ஆனால் இவருடைய தொகுதிக்கு மட்டும் பிரசாரம் செய்யவில்லை. ஆக திமுகவிலேயே இவர் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று பலரும் உள்ளடி வேலை செய்கிறார்கள் என்று ஒரு பேச்சு வருகிறது. அதனால்தான் மனமுடைந்து போயிருக்கிறார் பிடிஆர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே எளிதிலே பிடிஆர் வென்றுவிடுவார் என்று ஆரம்பத்திலே இருந்த களத்தை முற்றிலுமாக மாற்றி புரட்டி போட்டிருக்கிறார் இயக்குனர் சி சுந்தர். கடுமையான போட்டி நிலவும் என்று தெரிகிறது. அதே வேளையிலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை தோற்கடிப்பது அவ்வளவு எளிதான விஷயமாக இருக்காது. சென்ற சட்டமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 72,000-73,000 வாக்குகள் பெற்று தன்னை அடுத்து வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு பெற்ற வேட்பாளரை விட பிடிஆர் அவர்கள் 35,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ஆக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை தோற்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்கவும், உறுதியாக அவர் 10 அல்லது 15% மக்களுடைய ஆதரவை இழந்தால்தான் தோற்க முடியும். போட்டி கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே மாநில அளவிலே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை பெரிய அளவில் இருந்தால் அது பிடிஆருடைய வெற்றியை பாதிக்கக்கூடும் என்றும் பலரும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். பேட்டில் ராயல் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியாக மதுரை தொகுதி மாறி இருக்கிறது. பிடிஆர்